இறந்ததுக்கப்புறம் நம்ம உடம்ப எரிச்சோ அல்லது புதைச்சோ வீணாக்கிறத விட ஆர்கன் டொனேஷன், அதாவது உறுப்பு தானம் பண்ணலாமா சத்குரு? இல்லை இது இயற்கைக்கு எதிரானதா? ஆர்கன் டொனேஷன் பற்றி உங்கள் பார்வை என்ன சத்குரு? ஏன்டா இப்படி இருக்கீங்க? செத்ததுக்கு அப்புறம் தூக்கம் ஒரு நாள் லேட் ஆயிடுச்சுன்னா நாத்தறுத்து போயிடும். தூக்குறவன் கூட மூக்க பொத்துட்டு தான் தூக்கிட்டு போவான். மண்ணில போட்டு மக்கி புளித்திங்க போறத குடுறான்னா ஆர்கன் டொனேஷனுங்கிறது இனி தேவைப்படாது இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறம். ஏன்னா எல்லாரும் ஸ்டெம் செல்ஸை வச்சு வேணுங்கிற உறுப்புகளை வளர்த்துக்க போகிறாங்க. நீங்கள் இதயத்தை பறி கொடுக்குற ஆளுன்னா ஸ்பேராக இதயத்தை வளர்த்துக்கலாம். கல்லீரல், கிட்னி, இப்படி எது வேணால் வளர்த்துக்கலாம். So, உங்களுக்கு தெரியுமா இது? in most, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் எல்லாம் கடந்த 8-10 வருஷமாக பிறக்கிற எல்லா குழந்தையோட தொப்புள் கொடியையும் பத்திரப்படுத்தி வைக்கிறாங்க. இது ஸ்டெம் செல் செயல்முறைக்காகன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா இதை வச்சு எந்த உடல் உறுப்பையும் எதிர்காலத்தில் உருவாக்கிக்கலாம். ஸோ ஆர்கன் டொனேஷன் இனி தேவைப்படாது இந்த தொழில்நுட்பத்தால். see, உறுப்பை தானமாக பண்ணுறதுல சில பிரச்சனைகள் இருக்குது. if you already do not know this, ஒரு ஆபத்தான பிஸ்னஸாக இது மாறிட்டு வருது. ரொம்ப ஆபத்தானது. குறிப்பாக வியட்நாமில், கம்போடியாவில், அப்புறம் தாய்லாந்தில் சில இடத்துல ஆர்கன்ஸை உயிரோடு இருக்கவங்க கிட்ட இருந்தே திருடுறாங்க. ஆளை கொண்டாந்தாச்சு, ஆபரேஷன் பண்ணி ஹைட்டை தடுங்க. ஹைட்டை தடுக்கவா? என்னடா ஆபரேஷன் ஹைட்டுங்கற? என்ன கிட்னி ஆபரேஷனை பத்தி சொல்றேன். யாருக்கு கிட்னி ஆபரேஷன்? உனக்கு தான். அப்படினா நீ கிட்னி திருடுற கும்பலா? தெரியுது. வளைச்சு வளைச்சு எடுத்துக்கிட்டா இருக்காங்களா? அட பாவிகளா, மதுரை சட்னி தானா ஃபேமஸ் டாங்க, கிட்னிக்குமா ஃபேமஸ்? எப்போ இது தீவிர பிரச்சாரமாக ஆர்கன் டொனேஷன் பண்ணுறீங்களோ அப்போ இந்த ஆபத்தை நோக்கி மக்களை தள்ளுறீங்கன்னு அர்த்தம். எப்படின்னா, உங்களுக்கு அது ஆர்கன், ஆனால் இன்னொருத்தருக்கு அது பிஸ்னஸ். நீங்கள் தானமாக கொடுக்கலாம்னு பார்த்தா இன்னொருத்தர் எப்படி அதை பிஸ்னஸ் ஆக்கலாம்னு பார்ப்பாங்க. yes, isn't it? யாரோ ஒருத்தருக்கு அது ஒரு நல்ல வணிகமாக தெரியும். ஏற்கனவே இது அசிங்கமான வணிகமாக ஆயிடுச்சு. பல ஆப்பிரிக்க நாடுகளில் இப்படி நடக்குது. துப்பாக்கி முனையில் மக்களோட உறுப்புகளை திருடுறாங்க. நடக்குது தானே? அப்படி ஒன்றும் அதிகமாக நடக்கலைன்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக நம்ம கவலைப்படுற அளவுக்கு இது வளர்ந்துருச்சு. To that extent, it's gone. உண்மையாகவே ஒருத்தருக்கு ஆர்கன் தேவைப்படுது. கருணையினால் இன்னொருத்தர் அதை தராருன்னா Fantastic. எவ்வளோ அற்புதமான செயல். அதே நேரத்தில் நான் ஆர்கன் டொனேஷன் பிரச்சாரம் வேண்டாங்கிறேன். ஏன்னா அது உங்கள் கையை மீறி போயிடும். எப்போ இதை சந்தைப்படுத்துகிறீங்களோ அப்போவே இது வணிகமாயிடும். எப்படியாவது ஆர்கனை கொண்டு வந்துடுவாங்க. நீங்கள் தேவையான டைமில் சாகலைன்னா சாகடிச்சிடுவாங்க உங்களை. Yes, they will. தேவையான அளவுக்கு கிட்னி கிடைக்கலன்னா அதுக்கேற்ற மாதிரி மக்கள் இன்றைக்கே சாகிற மாதிரி பார்த்துப்பாங்க. பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? They will do it. இதுக்கு தான் ஆர்கன் டொனேஷன் பற்றி தீவிர விளம்பரம் வேண்டாங்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, சத்குரு நீங்கள் ஆர்கன் டொனேஷனை விளம்பரப்படுத்தணும்னு. நான் பண்ண மாட்டேன். ஏன்னா இது ஆபத்தானதாக ஆகிடும். முதல்ல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, மனிதனோட எல்லா உடல் உறுப்பும் பிறவிலேயே ஊனமாக இருக்கிறத விட்டுடுங்க. மற்றபடி எல்லா உறுப்புகளும் உங்கள் முழு ஆயுட்காலத்துக்கும் வேலை பண்ணுற மாதிரி தான் படைக்கப்பட்டிருக்கு. Yes, designed for a lifetime. நாம் ஏன் நம்ம மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடாது? அதாவது எப்படி உடல் உறுப்புகளை கெடுக்காமல் வச்சுக்கிறதுன்னு. மதுக்கடைகளை திறந்து வச்சு மனுஷங்களை குடிக்க வைக்கிறோம். அப்புறம் லிவர் கெட்டு போச்சுன்னு மற்றவங்க கிட்ட கேட்குறோம். இதை கண்டிப்பாக நம்ம ஆதரிக்கக்கூடாது. குடிகாரங்களுக்கு இது புரியணும். குடித்தா லிவர் கட்டு போய் செத்துருவோம்னு. Yes or no? இந்த புரிதல் இல்லை. இப்போது எல்லாருக்கும் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஏன் லிவர் போனால் என்ன, அவங்களோடது இருக்குல்ல, இப்படி போயிட்டுருக்கு. இது என்ன கேட்டால் இதை நம்ம ஆதரிக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ஒரு மகத்தான அலை உருவாக்கிடலாமா? எந்த மாதிரி அலை? ஆனந்த அலை பண்ணிடலாமா?